வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் லாஸ்ட் ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு இன்வெர்டர் போர்டுனுடைய டீட்டெயில் இதில் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ பாருங்கள். ஒருவேளை ஃபஸ்ட்டு வீடியோ இதை பார்க்குற சூழ்நிலை வந்துன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும், ஹெல்ப்பாக இருக்கும், உங்களுக்கு புரியும், சப்ஜெக்ட் புரியும். நம்ம சேனலுடைய நோக்கமே என்ன அப்படின்னு கேட்டால், நீங்கள் இம்மிடியட்டாக சர்வீஸில் இறங்கலாம். நான் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜென்ரலாக யார் வேணாலும் எலக்ட்ரானிக்ஸ்குள்ளே வர்ற யார் வந்தாலும் அவங்களுக்கு உபயோகமாக இருக்கும். அந்த பர்பஸுக்காக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக அந்த போர்டுக்கு ஆக்சுவலாக சர்க்யூட் அவைலபிள் இல்லை, நெட்லேயே அவைலபிள் இல்லை. இருந்தாலும் உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சர்க்யூட்டை உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஏற்கனவே உங்களுக்கு யூனிவர்சல் போர்டில் ஒரு கனெக்டர் இருக்கும், பேக்லைட் கனெக்டர்னு பேர். அந்த பேக்லைட் கனெக்டரில் மொத்தம் 6 பின் இருக்கும். 6 பின்னில் 2 பின் பாசிட்டிவ், 2 பின் நெகட்டிவ் ஆல்ரெடி தெரியும், அல்லது தெரிஞ்சுக்கலாம். மீது அடுத்த 2 பின் என்ன, ஒன்று பிரைட்னஸ் அல்லது டிம் அல்லது அட்ஜஸ்ட், பேக்லைட்னுடைய பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு பின்னும், இன்னொரு பின்னு பேக்லைட் ஆன் பண்ணுறதுக்கு ஒரு பின்னும் அதில் இருக்குது. ஸோ அதுதான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கு. இப்போது இந்த இடத்துல 4 LEDs கொடுத்துருக்கோம். 4 செட் ஆஃப் LEDs, குரூப் ஆஃப் LEDs. இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா இது 4 ஒரு சீரீஸில் இருக்குது, இந்த 4 LED சீரீஸில் இருக்குது. ஒரு உதாரணத்துக்காக கொடுத்துருக்கோம். ஏன்னா நம்ம பார்க்க போகிறது ஒரு 15 இன்ச்சு பேனல், 17, 22, 32, 42, 52 இந்த மாதிரி நிறைய இன்ச்சஸ் எல்லாம் இருக்குது. இப்போ அந்த டிவிக்கெல்லாம் வந்ததுன்னா உங்களுக்கு எப்படி ரெடி பண்ணலாம்? ஏன்னா நிறைய மெக்கானிக்ஸ் எல்லாருமே, சார் எங்களால் பேக்லைட்டே ரெடி பண்ண முடியல, அது எதிர்பார்த்த பழைய பிரைட்னஸ் இல்லை, இல்லைன்னா ஓவர் பிரைட்டாக இருக்குது, பிளாக்கிஸாக வருது அப்படின்லாம் சொல்லி கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஏன் பேக்லைட் ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டால், அந்த பேக்லைட்டில் மேலே என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஒரு ரிஃப்ளெக்டர் ஒன்று இருக்கும். அந்த ரிஃப்ளெக்டர் மூலிமா தான் அந்த க்ளோ வெளிச்சம் வெளியே வரும். இதில் ஒவ்வொரு எல்இடியும் 3 வோல்ட்டில் ஆப்ரேட் ஆகும். பேக்லைட் டெஸ்டர் இருந்துச்சுன்னா அது மூலிமா எவ்வளோ வோல்ட் ஆப்ரேட் ஆகுது, கரண்ட் டேக்கன் வரைக்கும் நாம் கால்குலேட் பண்ணிக்கலாம். சிம்பிளாக இப்போ என்ன பண்ணலாம், ஒன்று பேக்லைட் கன்வர்ஷன் எப்படி பண்ணுறது, முதல்ல ஒர்க்கிங் பிரின்சிபல் தெரிஞ்சிச்சுன்னா யூனிவர்ஸ் போர்டு மட்டுமல்ல, கம்பெனியில் இருக்கக்கூடிய கம்பெனி செட்டு எல்லாத்துக்குமே நீங்கள் பேக்லைட் ரெடி பண்ணலாம். நிறைய பேர் போய் கடையிலெல்லாம் ஸ்ட்ரிப்பு அப்படியே வாங்கிட்டு மாற்றுவாங்க. ஈவன் ஒரு LED ஓப்பனாக இருந்தால் கூட அப்படிலாம் இருக்க வேண்டியதில்லை. சில நேரத்தில் அந்த பர்டிகுலர் நம்பர் அல்லது மாடல் கிடைக்காம கூட போகலாம். இந்த பேக்லைட்டில் ஓவராக வெளிச்சம் வரக்கூடாது, ஹீட்டும் ஆகக்கூடாது. ஹீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சிஆர்டி மாதிரி 12 மணி நேரம் 2 நாளைக்கெல்லாம் கண்டினியூ ஓட முடியாது. 6 மணி நேரம் 8 மணி நேரம் ஓடிச்சுனாவே பேனல் என்ன உங்களுக்கு ஹீட் ஆக ஆரம்பிக்கும். அதனால் சில கம்ப்ளைண்ட்லாம் உருவாகும். ஓகேங்களா? அது அடுத்தடுத்த வீடியோவில் பேனலை பற்றிய டீட்டெயில்ஸ், ஸ்கேலர் போர்டு பற்றிய டீட்டெயில்ஸு, பவர் சப்ளை, காம்போ எல்லாமே ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்துட்டுருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் தேவைப்பட்டால் மட்டும் அட்டாச் பண்ணிக்கலாம். உதாரணமாக இதில் ஒரு ஸ்ட்ரிப்பு, இது ஒரு ஸ்ட்ரிப்பு, இது ஒரு ஸ்ட்ரிப்பு, ஒரு ஸ்ட்ரிப்பு. சில மாடலில் பார்த்தீங்கன்னா 4 LED, 2 ஸ்ட்ரிப்பு மட்டும் இருக்கும். சிலதில் 3 ஸ்ட்ரிப் இருக்கும், சிலதில் 4 ஸ்ட்ரிப் இருக்கும், சிலதில் எஸ் மாதிரி யூ மாதிரி ஷேப்பில். அது எந்த ஷேப்பில் எப்படி வந்தாலும் சரி ரெடி பண்ணி கொடுக்கணும் கஸ்டமருக்கு. இப்போ அதுக்காக தான் ஒரு தியரிட்டிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ். ஸோ இது லோடு. இதில் அவுட்புட் வோல்ட் எவ்வளோ வரணும் அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற வோல்ட் 12 வோல்ட்டு. இந்த 12 வோல்ட் 36 வோல்ட்டிலிருந்து 88 வோல்ட் வரைக்கும் வரும். 88 அல்லது 90 வோல்ட் வரும். ஸோ இந்த சர்க்கியூட் போர்டில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், சர்க்கியூட் போர்டில் ஒரு ட்ரைவ், ஒரு ஐசி இருக்குது, பிட் 3260 அப்படின்னு பேர். இந்த ஐசி 8 பின் ஐசி, SMD ஐசி.
தென் இந்த இடத்துல ஒரு மாஸ்பெட் இருக்குது, இந்த இடத்துல ஒரு காயில் இருக்குது. அந்த காயில் வந்து டொராய்டல் காயில், டொராய்டல் டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லுவோம். இந்த டொராய்டல் டிரான்ஸ்ஃபார்மரை யூஸ் பண்ணி செய்யக்கூடிய ஆம்பிளிஃபையர் வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும், பக்காவாக இருக்கும். அது சம்மந்தமான வீடியோ நான் உங்களுக்கு போடுவேன். நாட் நவ், கண்டிப்பாக வீடியோ போடுவோம், பார்த்துக்கலாம், நிறையா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் சர்க்யூட்டு. எல்இடிஸ் மட்டும்தான் வெளியே இருக்குது. இதான் டொராய்டல் காயில், இது மாஸ்பெட், இதான் இங்கே இருக்குது மாஸ்பெட். இந்த இடத்துல இதான் டிரைவ் ஐசி தான் படம் போட்டிருக்கேன். இந்த இடத்துல ஒரு டிரான்சிஸ்டர் இருக்குது, இந்த இடத்துல ஒரு டிரான்சிஸ்டர், ஒரு ஜீனர் டயோடு இருக்குது. இந்த ஐசிக்கு சப்ளை வோல்ட்டு இந்த டிரான்சிஸ்டர் வழியாக உள்ளே வருது. அதுதான் விடிடி அல்லது விஇன், விசிசி எப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த 12 வோல்ட் வந்து ஒரு டிரான்ஸ் மூலிமா கண்ட்ரோல் ஆகி இந்த 1வது பின்னுக்கு வருது. வந்தால் தான் இந்த ஐசி ஒர்க் பண்ணும், உங்களுக்கு தெரியும். தென் அடுத்தபடியாக இந்த 12 வோல்ட்லேருந்து நேராக டொராய்டல் டிரான்ஸ்ஃபார்மர் வழியாக இந்த சுவிட்சிங் மாஸ்பெட்டுக்கு சப்ளை வருது, ட்ரெயினுக்கு. ஆல்ரெடி நிறைய போட்டிருக்கோம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய கெப்பாசிட்டர்ஸ் ஒன்று போலார், இன்னொன்று வந்து நான் போலார் இருக்கும். இந்த 2 கெப்பாசிட்டர் தான் டிசைட் பண்ணும் அவுட்புட் வோல்ட்டை. சப்போஸ் ஒரு ஸ்ட்ரிப்பு தான் வேலை செஞ்சால் கூட அட்ஜஸ்டபிளாக இருக்கும். மற்ற சர்க்யூட் மாதிரி அதான் மெயினாக வோல்ட் கரண்ட் ரெண்டையுமே சென்ஸ் பண்ணி ஆகணும் இந்த சர்க்யூட்டில். அப்போ இந்த மாஸ்பெட் ஒர்க் பண்ணணும்னா அது கேட்டுக்கு பல்ஸ் வரணும். இந்த கேட்டுக்கு தேவையான பல்ஸு பின் நம்பர் 8லேருந்து வருது. 8வது பின்லேருந்து வர கேள்ஸுக்கு தகுந்த மாதிரி, அந்த பல்ஸுக்கு தகுந்த மாதிரி இந்த மாஸ்பெட் ஒர்க் பண்ணும். சுவிட்சிங் ஆகும்போது இதில் வரக்கூடிய ஏசி வோல்ட்டு இந்த 2 டயலில் டிசியாக மாறி இந்த கெப்பாசிட்டிலேருந்து பூஸ்டிங் ஆகி தென் இந்த அவுட்புட் வோல்ட்டு லோடுக்கு வரும். இந்த லோடுக்கு வர்ற வோல்ட்டு எவ்வளோ வருது அப்படிங்கிறது இந்த ஐசி வந்து ஒரு ஃபீட்பேக் சர்க்யூட். அந்த சர்க்யூட் வந்து சென்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓசிபி, ஓவர் கரண்ட் ப்ரொடக்டர். இது டேட்டாஸ் நீங்கள் கூகுள் சர்ச்சில் பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். எந்த ஒரு டிரைவ் ஐசியும் எடுத்துக்கலாம். ஏன்னா ஃபியூச்சரில் நிறைய வருது. எப்போ அப்ளிகேஷன் வந்தாலும் சரி எல்லாருமே காம்போ வந்து விரும்புங்க. காம்போ போர்டை ரீப்ளேஸ் பண்ணிக்கூடியது நிறைய கம்பெனி செட்டு போகிறோம். மக்கள் ஃபுல்லாகவே இப்போ சாம்சங் ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப முடியலன்னா மட்டும்தான் போகிறோம். கம்பெனி போர்டை ரெடி பண்ணிங்கன்னா நல்ல வருமானம் கிடைக்கும், இம்ப்ரூவ் ஆகும். கடைசி வரைக்குமே ஒரு காம்போ போய் ரீப்ளேஸ் பண்ணால் சரி பண்ணிடலாம் அப்படின்னு மட்டும் வேண்டாங்கிறது தான் இந்த வீடியோவுக்கு போட்டிருக்கோம். காயில் இருக்குது, காயில் பற்றி நான் போடுறேன் உங்களுக்கு. அதில் என்னென்ன டீட்டெயிலுங்கிறத நான் அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ஆசுங்கிற பின்னிலேருந்து ஒரு டயடு மூலிமா, ஒரு ரெசன்ஸ் மூலிமா 4வது பின்னுக்கு இன்புட் போகுது, ஒரு வோல்ட் போகுது, உங்களுக்கு தெரியும். அந்த அட்ஜஸ்டபிள் வோல்ட் அட்ஜஸ்ட் பண்ணோம்னா மாஸ்பெட்னுடைய கேட்டுக்கு பல்ஸ் வித்து கூடி குறையும். பல்ஸ் வித் மாடுலேட்டர் கூடி குறையும். அதனால் இந்த சுவிட்சிங் டிவைஸினுடைய சுவிட்சிங் மாறும். அதனால் இந்த டொராய்டல் காயில் ப்ளஸ் இந்த டயோடு, இந்த கெப்பாசிட்டர் தான் மெயின் இம்பார்ட்டன்ட். இதுதான் வந்து அக்குமுலேட் பண்ணக்கூடிய எனர்ஜியை டிஸ்பேட் பண்ணுறது. ஸோ 4வது பின்னில் வோல்ட் வேரி ஆச்சுன்னா இந்த சுவிட்சிங் ஆல்சோ வேரி ஆகும். இது வேரி ஆச்சுன்னா அவுட்புட் ஆல்சோ வேரி ஆயிரும். சரி, இது டோட்டல் சர்க்யூட். பேக்லைட் ஆன் அப்படின்னு ஒரு வோல்டேஜ் 3.3 வோல்ட்டாக இருக்கலாம் அல்லது 5 வோல்ட்டாக இருக்கலாம். இந்த வோல்ட் ரீச் ஆன உடனே ஐசி ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபங்க்ஷன் ஆனோடனே உங்களுக்கு அவுட்புட் வோல்ட் வர ஆரம்பிக்கும். நான் சொல்லியிருக்கேன், ஒரே ஒரு ஸ்டிப் வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை பேரலில் எத்தனை ஸ்டிப் வேணாலும் வச்சுக்கலாம். பொதுவாக நம்ம சீரியல்ஸ் பேரலல் ரெண்டுலையுமே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த சீரியல் பேரலை பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த 4 சீரியலில் இருக்குது எல்இடி. 4 உதாரணத்துக்கு போட்டிருக்கேன். சில ஸ்டிப்பில் வந்து 4, 5, 6, 8, 9 இப்படியெல்லாம் வந்திருக்கு. ஒரு எல்இடி ஓப்பன் ஆனால் மீதி எரியாது. ஒன்று ஷார்ட் ஆச்சுன்னா மீதியெல்லாம் எரியும், உங்களுக்கே தெரியும். இது ஒர்க்கிங்கில் வர்றப்ப எப்படி இருக்குது அப்படின்னா, இதில் பேக் வோல்டேஜ் சொன்ன 5வது பின்னுக்கு வரும்னு சொன்னோம் இல்லையா? அதே மாதிரியே இதில் முக்கியமான இது எப்படின்னா, இந்த செட் ஆஃப் குரூப் ஆஃப் எல்இடிஸ்னுடைய நெகட்டிவ் எல்லாமே டைரெக்டாக கிரவுண்ட் பண்ணியிருக்காது, நேராக ஐசியோட 4th பின்னில் அட்டாச் ஆகிருக்கும். இந்த குரூப் ஆஃப் ரெசிஸ்டர் இருக்குது,
இந்த குரூப் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் எதுக்காக இருக்குது அப்படின்னு கேட்டால் இதில் எல்லாமே லோயஸ்ட் ரேஞ்சில் இருக்கும். வேல்யூ 0.2 1.5 அப்படி தான் இருக்கும். இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறது மூலிமா ரிமூவ் பண்ண என்ன இல்லை அப்படியே இருந்தால் என்ன வந்து ஆட் பண்ணுறது. இது ஒரு டேக் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் சர்க்யூட்டில் இங்கே இருக்குது பாருங்கள். இந்த ரெசிஸ்டரை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணோம்னா அதில் பிரைட்னஸ் வந்து கூடும் அல்லது குறையும். ஒருவேளை உங்களுக்கு பிரைட்னஸ் பத்தலை அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா இந்த ரெசிஸ்டனுடைய ஒன்றா ரிமூவ் பண்ணி பார்க்கலாம், இல்லை மறுபடியும் ஆட் பண்ணிடலாம். அப்படி அந்த மாதிரி இருக்கலாம். இப்போது லாஸ்ட் கிளாஸில் என்ன சொல்லியிருக்கோம், ஒரு போர்டை பற்றிய டீட்டெயில்ஸ். இப்போ தான் ஒரு சர்க்யூட்டை பற்றி உங்களுக்கு எடுத்துருக்கோம். எதுக்காக இந்த சர்க்யூட் இருக்கோம் அப்படின்னு, இது இந்த இன்வெர்ட் போர்டும் இல்லை, எந்த இன்வெர்ட் போர்டு வந்தாலும் ஃபெயிலியர் ஆனால் ஒருவேளை செட்லேயே இன்வெர்ட்டர் சர்க்யூட் கண்டிப்பாக இருக்குது. ஸ்கிமேட்டிக் டயக்ராம் இல்லை அப்படின்னா நீங்கள் செய்யாது, கஷ்டம். உத்தேசமாக எந்த சர்வீஸும் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா ஸ்கிமேட்டிக் டயக்ராம் பேஸ் பண்ணி சர்வீஸுங்க. ஸ்கிமேட்டிக் டயக்ராம் பேஸ் பண்ணி உங்களுக்கு சர்க்யூட்ஸ் மாதிரி உங்களுக்கு நான் கொடுப்பேன். ஒவ்வொரு செக்ஷனும் உங்களுக்கு இனிமேல் வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ இதில் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன் இல்லையா. சில சர்க்யூட்டில் இந்த 12 வோல்ட்டு டொராய்டல்கள் போகிற வழியில் ஒரு ஃபியூஸ் இருக்கும், ஃபியூஸ் இல்லாமல் இருக்கலாம், இல்லை ஒரு காயில் இருக்கலாம். அதே மாதிரி இந்த சர்க்யூட்டில் அந்த அவுட்புட் வோல்ட் வர்ற இடத்துல என்ன பண்ணலாம், இந்த இடத்துல ஒரு காயில், இந்த இடத்துல ஒரு காயில் வரலாம். சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் இருக்கும். சேம் ஐசி அல்லது இன்னொரு இருக்குது, அந்த ஐசி மூலிமா டூயல் மாஸ்பெட், டூயல் காயில், டூயல் பூஸ்டர் சர்க்யூட் இந்த மாதிரி இருக்குது. அந்த இருந்தால் மட்டும் உங்களுக்கு 30 இன்ச்சஸ்க்கு மேலே டிவிக்கெலாம் கொடுக்க முடியும். இப்போ இருக்கிற 32 இன்ச்சஸ்க்கு கொடுக்க முடியாது. கொடுத்தா எதிர்பார்த்த ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்காது. ஓகேவா. பெரும்பாலும் நீங்கள் இந்த சர்க்யூட்டில் ஒரு 17 இன்ச்சிலேருந்து ஒரு 22 இன்ச் டிவி வரைக்கும் இது வரைக்கும் இந்த போர்டை யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்காக ஏன் 32 யூஸ் பண்ணக்கூடாதுன்னா, யூஸ் பண்ணும்பொழுது ஒர்க் பண்ணோம். ஆனால் என்னாகும் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய மாஸ்பெட்டும் ஹீட் ஆக ஆரம்பிக்கும். ஏன் ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது, ட்ரைவும் ஃபெயிலியர் சான்ஸ் இருக்குது. ஓகே, நம்ம இது வரைக்கும் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். எங்களுடைய ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் எல்சிடி எல்இடி டிவி பற்றிய ட்ரைனிங் நடந்துகிட்ருக்கு. விருப்பம் உள்ளவங்க நேரில் ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லை ஆன்லைனில் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் எல்லா கோர்சஸுமே இருக்குது. ப்ராஜெக்ட் டிசைனிங்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, செல்ஃபோன் ட்ரைனிங் இருக்குது, பைபாட் ஒன்று ஆம்பிளிஃபையர் அசம்பிளிங் இருக்குது, ட்ரபிள் ஷூட்டிங்கோடு வரும். கூடவே யூபிஎஸ் இன்வெர்ட்டர், எமர்ஜென்சி லைட் இருக்குது, சிஆர்டி டிவியும் இருக்குது. உங்களுக்கு என்ன விருப்பம் ஜாயின் பண்ணிக்கலாம். குறைஞ்ச பயிற்சி கட்டணும். இந்த வீடியோ நியூ கமர்ஸ் எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே இது பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறவங்களுக்கு வந்து சேரும். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு கான்செப்டோடு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.